அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார். இந்த ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய அந்த சிம்பலை மாத்தி பட்ஜெட்ல இப்போ ரூல் போட்டிருக்காங்க. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இப்போ ரியாக்ட் பண்றீங்க. குறிப்பாக இன்று நாம் பார்த்தோம், நம்முடைய மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னைக்கு மத்தியானம் நம்முடைய ரூபாய் கிராம குறியீடு வச்சிருக்கிறோம். 2010 ஒரு குறியீடு இருக்கு, இதுதான் சிம்பல் அப்படி. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பரவிருச்சு. 15 ஆண்டுகள் கழிச்சு செல்போன்ல, கம்ப்யூட்டர்ல, எல்லா இடத்திலும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். யாராவது ஒரு தமிழன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா கூட அங்கே தி அக்செப்டட் வேல்யூ இது. இன்னைக்கு புதிதாக இவங்க என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, இல்ல எங்களுக்கு இது வேண்டாம், இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கு, நாங்க ரூபாயினுடைய ரூவை கொண்டு வர போறோம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு ஒரு தவறான முன்னுதாரணம்னா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களுடைய மொழியின் மீது அவங்களுக்கு பற்று இருக்கு. கர்நாடகாவுக்கு அவங்க மொழியின் மீது இருக்கு, தெலுங்குக்கு அவங்க மொழியின் மீது இருக்கு, அசாமுக்கு அசாமீஸ் மீது இருக்கு. ஒருத்தரும் செய்ய ஆரம்பிச்சா தமிழ்நாட்டிலிருந்து வெளியே போற தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை வரும், தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? அதனால இந்த விபரீதமான விஷப்பரீட்சையை ஏன் எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்ல, அதை கண்டுபிடிச்ச அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து டிசைன் கான்டெஸ்ட்ல செலக்ட் ஆன அந்த தம்பி தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவங்க அப்பா திமுக கட்சிக்காரங்க, முன்னாள் எம்எல்ஏ. அந்த பையன் சொல்லும் பொழுது அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் கருத்து சொல்ல விரும்பலைன்னா 3 நாள் டெலிவிஷன் சேனலுக்கு பேசினாங்க. அவரு கருத்து முக்கியம் இல்லை, கிடையாது இல்லைங்க. ஏன்னா அவரு மத்திய அரசு சார்பா இல்ல, தமிழக அரசு இல்ல. அவங்க அந்த டிசைனை கொடுத்தாங்க, அந்த டிசைனை மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்க. அவரையே கூப்பிட்டு கலைஞர் கருணாநிதி தட்டி கொடுத்து, தம்பி சூப்பர் தம்பி, தமிழ்நாட்டுக்கு நீ பெருமைப்படுத்திட்டேன்னு கலைஞர் கருணாநிதி கையில், ஐயா கையில அந்த ரூபாய், அந்த சிம்பிள் கையில இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அதை காமனா நம்ம ஏத்துக்கிட்டோம், எல்லா இடத்துலயும் ஏத்துட்டோம்னா. அதனால அவரு நான் கருத்து சொல்ல விரும்பலினார். அவரு சிம்பிள் கொடுத்ததான் அவரு வேலைங்கன்னா, நான் லாட்டின் தேவனாங்கிரி ஸ்கிரிப்டை கம்பைன் பண்ணி கொண்டு வந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நாளைக்கு ஒரு மாநிலமும் செஞ்சாங்கன்னா இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்குது. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம். ரொம்ப நன்றி.